வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோடு இருக்குல்ல, அழகா பூசி மறைச்சிட்டாங்க ரயானுடைய தவறுகள் எல்லாத்தையுமே. அது பர்பஸா பண்ணாரா இல்ல போற போக்குல நடந்துச்சா, ஸ்கிரிப்ட் வேற ஒண்ணு ஆனா வேற மாதிரி நடந்துருச்சா அப்படிங்கிற அந்த டவுட் வந்தது எனக்கு ஒரு இடத்துல. அதுக்கப்புறமா டாக் பேக்லயும் ஒரு இடத்துல அவர் ஸ்ட்ரக் ஆனாரு விஜேஎஸ். வேற ஏதோ மாத்துறாங்களா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லி வேற வழி இல்லாம கேட்டாரா அப்படின்னு தெரில. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ நான் லீடராகவே பார்ப்போம் இந்த எபிசோடை. இங்கே ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஆள் செட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இல்லை மண்டையை கழுவப்பட்ட ரெண்டு பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வியை தான் நமக்கு காட்டுறாங்க. அதில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முத்து அங்கே ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அவர் பிபியை விட பயங்கரமாக ரூல் போட்டுக்கிறாரு. இங்கே டிடிஎஃப் டாஸ்கில் நாங்கள் இண்டிவிஜுவல் பிளே தான் பார்க்க வந்தோம். அது மூலிமா தான் திறமையை காட்டி தான் வெளியே வரணும். எல்லா டாஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ஆட முடியாது. சில டாஸ்க் இண்டிவிஜுவலாக தான் ப்ளே பண்ணணும். அதெல்லாம் ப்ளே பண்ணாங்களே. சில டாஸ்கில் அங்கே வேற மாதிரி போகுது அப்படின்னும் போது அப்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் ஆகணும். அது மண்டையை கழுவப்பட்டு போனாங்களா இல்லை ஆள் செட் பண்ணி அனுப்புனாங்களான்னு தெரியாது. அங்கே அவங்க கேட்கும்போது விஜய் ரொம்ப கரெக்டாக சொன்னார். முத்து அவர் தான் சீக்கிரமாக ஒரு டாஸ்க்கை புரிஞ்சுக்கிறாரு, ஒரு ஐடியாவை எடுத்து வைக்கிறாரு. உதாரணத்துக்கு அந்த நியூ இயர் அப்போ கொடுத்தாருல 5 பேருக்கு சாப்பாடு 5 பேருக்கு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. அது எல்லாருமே எங்களுக்கு பாயிண்ட்டு தான் நிற்கிறாங்க 10 பேரும். இப்போ சாப்பாடுன்னு சொல்லிட்டு போமான்றாங்க. இப்போ அந்த பிரச்சனையை எப்படி ப்ரில்லியண்ட்டாக சால்வ் பண்ணார் முத்துக்குமரன். அந்த 5 பாயிண்ட்டை 10 அதாவது பாதி பாதியாக மொத்தம் 10 பேருக்கு பாதி பாயிண்ட்டை கொடு, அரை பாயிண்ட்டு. இப்போ எல்லாருக்கிட்டையும் பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடை வள்ளலா இல்லாத பாயிண்ட்டை உருவாக்கி அதில் கொடை வள்ளலா அவங்கள கொடுக்க வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மனநிறைவோட அவங்க சாப்பாடுக்காக போல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க மனநிறைவோட. அப்படி ஒரு இல்லாத ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறதா உணர வச்சு கொடை வள்ளலா உணர வச்சதுனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக கொடுத்துட்டு அது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சது இல்லை. ரயான் ராணவ் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரை போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரயானும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விட்டு வந்துட்டா அப்படி ராணவ் கிட்ட இருந்து. ஸோ அவ்வளோ ஸ்மார்ட்டாக அதை அவ்வளோ சீக்கிரம் முடிச்சது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். ஸோ எல்லாத்தையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாரு, ஒரு ஐடியா எடுத்து வைக்கிறாரு. அது டிஸ்கஷன் ஆகுது. இந்த மாதிரி டிஸ்கஷன் ஆனால் தானே வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக விஜய்ஸ் அங்கே ஆடியன்ஸ்க்கு பதில் சொல்லிட்டாரு. இப்போ உள்ளே வர்றாரு. உள்ளே அலைன்ஸ் கரெக்டாக தான் கொஸ்டின் ஆரம்பிக்கிறாரு. அலைன்ஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னும் போது அது அந்த ஃபயர் பிட் டாஸ்கில் முத்து ஆரம்பிக்கல, ஜாக்லின் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான சுச்சுவேஷன் அது காரணம் யாருன்னா முத்து பண்ண ஒரு சம்பவம். முத்து என்ன பண்ணுறாரு, இங்கே 10 பேர் போட்டியில் விளையாடுறாங்க. இதில் 2 பேருக்கு மட்டும் அருண் ராணாவுக்கு 2 பாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, முதல்ல இந்த 2 பேரை டார்கெட் பண்ணி தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமான ஃபேர் பிளேவாக ஒன்று நினச்சி ஒன்று பண்ணார்ல, அங்கே தான் அவர் மாட்டிக்கிட்டாரு. இந்த 2 பேரே கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி தூக்கிட்டாரு. அது பிரில்லியன்ட்டு. அதனால தான் அவர் ப்ரொஃபஸர்னு சொல்கிறோம். ரயான் கூட அப்படியெல்லாம் இங்கே பண்ண முடியாது. அவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரயான் இங்கே வரமாட்டான் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிட்டார். ஏன்னா இப்போ விஜேஎஸ் இன்னொரு இடத்துல சொல்கிறாருல்ல, ராணவ், அருண், விஷால் இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவங்க கூட்டணி தாங்க. அவங்க 3 பேருமே இன்றைக்கும் அதான சொன்னார், எப்போவுமே இவங்க கூட்டணி தான் இவங்க. அது அக்ரிமெண்ட் போடணுன்னெலாம் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த 2 பேரை தூக்குனதும் என்ன ஆயிடுச்சு, விஷால் இவன் ரயான் அதுக்கு முன்னாடி ரவுண்டில் விஷாலை டார்கெட் பண்ணுறத இவர் பார்க்குறாரு. ஸோ ரயான் நம்மக்கிட்ட வரமாட்டான் இப்போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த டார்கெட் வேற ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவர் போக, பவித்ரான்னு நினைக்கிறேன், பவித்ரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக அங்கே ரயானுக்கே தெரியாமல் ஒரு ரயான் பண்ண ஒரு விஷயம் அடி வாங்கினது நல்லது ரயானுக்கு. அந்த போலில் இடித்து விழுந்தார்ல, இப்போ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த போலையும் கவுத்து விட்டு அவர் போய் விழுந்துட்டா. அப்படி ஃபோட்டோ மட்டும் முத்து எடுத்திருந்தா முத்து பறந்து போயிட்டு இருப்பாரு அங்கே அந்த பெல் கிட்ட. இந்த போல் விழுந்ததுல என்னாச்சு, ரயானும் தள்ளி போயிட்டு விழுந்துட்டான். அந்த பக்கம் தீபக் தலை சுற்றி அந்த பக்கம் போயிட்டாரு. போலும் கவுந்துருச்சு, ஃபோட்டோ கையில் மாட்டல. அப்போ என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே நிற்கிறாரு. அங்கேருந்து பல்ட் அடித்து விழுந்த ரயான் பார்த்தீங்கன்னா எழுந்து ஓட்டான், பெல் கிட்ட ஓட்டான், முத்துவை முடிச்சு விட்டான். இது அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவன் பண்ண மாட்டான். அந்த பக்கம் 3 பேர் இருக்கிறாங்க, அவங்கள முடிக்க தானே இவன் பிளான் பண்ணுவான். அவங்கள முடிச்சுட்டு அப்புறம் தான் இங்கே வருவான் அப்படின்னு எதிர்பார்த்தா இங்கே அது அவர் நினச்சிருந்த. ஏன் அந்த மாதிரி நினைக்கணும்னா சிம்பிளுங்க, இத்தனை நாளாக கேம் பார்க்குறோம்ல, நமக்கு தெரியுது இல்லை, கூட இருந்து அவங்க விளையாடுறாங்கல்ல, அவருக்கு தெரியாதா அது.
இப்போ ரயானுக்கு தெரியாது. அந்த ரயானுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, அது நம்ம ஏற்கனவே இதுலேயும் பார்த்தோம் சிங்கிள் டாஸ்க்லேயே. அலைன்ஸ் போட்டுட்டு ஆப்போசிட்ல எதிரியை வச்சுக்கிட்டே இங்கிருந்து கூட இருக்கிறவங்கள குத்துறது. அந்த பழக்கம் ரயான்கிட்டையும் இருக்கு. ஸோ அதை வந்து அவர் திரும்பவும் அப்போ ஏற்கனவே செங்கல் டாஸ்க்லேயே அதை புரிஞ்சுக்கிட்டாரு, சொன்னார் தப்புன்னு. டாஸ்க் முடிஞ்சதும் அது பெரிய டிபேட்டாகவே ஆச்சு, அங்கே பேசிட்டு இருந்தாங்க. கூட்டணி தர்மத்துக்கு எதிராக இவன் பண்ணிட்டான் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ரயானை வந்து இவர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கணும் முதல்ல, அங்கே இவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ முத்துவை தூக்குனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, இவர் டீம் எல்லாருக்குமே ஃபேராக இருக்கும், 2 பேரை தூக்கிட்டா பாயிண்டில் இருக்கிறவங்கள, மற்ற 8 பேருக்குமே அது ஃபேராக இருக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு இவர் நினச்சா, இவன் என்ன பண்ணிட்டான், எதிரியை கூட நான் வச்சுக்கிறேன் ஆனால் உன்னை நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை தூக்கிட்டான். இங்கே தான் வந்து முதுகில் குத்தப்பட்டதா அவர் வந்து உணர்றாரு. ஸோ முதுகுலியாடா குத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உட்கார்றாரு, வேறு வழி கிடையாது. இப்போ அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்லி 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 ஒரு விக்கெட்டாக காலி பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சுவாரஸ்யமாக இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து எப்போ சுவாரஸ்யமாக இருக்கும், இப்போ ஜாக்லின் வந்து ஒரு இடத்துல அவங்களே கடுப்பாகிறாங்க, என்னடா இவன் ஒரே ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கிறான், ஒவ்வொருத்தராக எலிமினேட் பண்ணிட்டு இருக்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு போது, இப்போ மஞ்சரியை பெண்கள் மட்டும் இருக்கும்போது மஞ்சரியை முதல்ல எவிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறது யாரு, அதுவும் ரயான் தான். ஸோ ஒரு விக்கெட்டை அவர் முடிவு பண்ணி தூக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், உடனே பவித்ரா இருக்கிறாங்க. அப்போ பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின் 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து அலைன்ஸுக்கு போகிறாங்க. நம்ம ஒரு அலைன்ஸ் போடுவோம், ஏன்னா தனியாக இவங்க கூட விளையாட முடியாது, அவன் பயங்கர பலசாலியாக இருக்கலாம், இப்போ அவனை காலி பண்ணணும், நம்ம அலைன்ஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு போது நல்ல ஐடியா எடுத்து வச்சாங்க. ஆனால் அந்த ஐடியா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கூட தான் ஒரு ஸ்பாய்லர் பவித்ரா இருப்பாங்கல்ல, அந்த புலம்பல் பவித்ரா வந்து அங்கேயும் சரியா அதுக்கு ஒத்துக்கல. ரயானை வந்து இந்த 3 பெண்களும் அங்கே ஸ்பாட்லேருந்து ஓட ஆரம்பிக்கிறான்ல, இவங்க போஸ்ட் கிட்டலாம் போகாமல் அங்கேயே அவனை லாக் பண்ணிட்டு 2 பேர் லாக், 3 பேரும் சேர்ந்து முதல்ல லாக் பண்ணிட்டு 2 பேர்கிட்ட கொடுத்துட்டு ஹெவியாக லாக் போட்டதுக்கப்புறமா அப்போ சௌந்தர்யா கூட பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டே அதை எடுத்துகிட்டு போயிட்டு பெல் அடிச்சிருக்கலாம், அவனை தூக்கியிருக்கலாம். அவனை தூக்கி இருந்தாங்கன்னா அது கேம் வந்து வேற மாதிரி போயிருக்கும், சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அங்கே அப்படி நடக்கலை. நல்ல ஐடியா எடுத்து வச்சாங்க, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ லெவல் 2 வருது. இப்போ உஷாராயிட்டாரு முத்துக்குமரன். இப்போ முதல்ல முத்துக்குமரனுடைய மைண்டில் என்ன இருந்தது, அவர் என்ன கேம் ஆடுறாருன்னு சொல்லிட்டு முதல்ல புரிஞ்சுப்போம். அப்புறம் இது எங்கே தப்பாச்சு விஜேஎஸ் கேட்டதுலன்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, எதிரி 2 பேருமே வந்து அந்த விஷால் டீமே எதிரி தான் வச்சுங்களேன் முத்துக்குமரனுக்கு. ஸோ 2 பேரும் முதல்ல தூக்கி இருந்தாரா. இப்போ முதுகில் குத்துற துரோகி இந்த பக்கம் ரயான் இருக்கிறான், அவருடைய ஃபீல் இதுதான். இங்கே ரயான் முதுகில் குத்திட்டோம் எதிர்பாராத டைமில். இப்போ நாமளே 2 பேரை தூக்கி இருக்கிறோம். ஆனால் இப்போ இவருடைய ஐடியா என்ன, முதல் ரவுண்டில் இவர் அப்ளை பண்ணது என்ன, பாயிண்ட் இல்லாதவங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாயிண்ட் இல்லாத லிஸ்ட்டில் கணக்கு எடுத்தோம்னா அங்கே அருணும் ராணவும் ஆல்ரெடி பாயிண்ட்டை வச்சுருக்கிறாங்க. விஷால் கிட்ட பாயிண்ட் இல்லை, தீபக் கிட்ட பாயிண்ட் இல்லை, இவர்கிட்ட பாயிண்ட் இல்லை. இந்த 3 பேர் சேர்ந்தாங்கன்னா விஷால் வரமாட்டான் ஒன்று, விஷால் வந்து அந்த டீமு. ஸோ அருணும் விஷாலும் எதிரெதிராக விளையாடுவாங்கன்றது அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று. அது வந்து விஷால் வந்து அதுக்கப்புறம் உருட்டினார். இப்போ இதை தான் வந்து ரயானும் மாற்றி மாற்றி பேசுகிறான் முத்து அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். என்ன மாற்றி பேசினாரு, இப்போது இவங்க 3 பேருமே ஒரு டீம் அப்படின்னும் போது, இப்போ விஷால், அருண், ராணவ் இல்லாத போது, ஜாக்லின், மஞ்சரி, ரயான் இருக்கும்போது அப்போ வந்து சொல்கிறாரு, இது கேம் வந்து இவனுங்களும் அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ ஜாக்லினோ மஞ்சரியோ ரயானோ விஷால் டீமை பற்றி ஒன்று சொல்லணுன்னா அவங்கள வச்சுக்கிட்டா சொல்லுவாங்க, அவங்க இல்லாத போது தானே இங்கே சொல்லுவாங்க அவங்க என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னா அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து சொன்னார். ஏங்க அந்த 2 பேரை கூப்பிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட சொல்லும்போது, விஷால், அருண் வந்து எதிரெதிராக விளையாட மாட்டாங்க, அவங்க 3 பேரும் டீமுங்கிறது தான் தெரியுமே, விளையாட மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு இவன் என்ன பண்ணிட்டான், ரயான் அங்கேருந்து கேட்டு விஷாலை கூப்பிட்டு வந்துட்டு நீ விளையாட மாட்டேயான், அவன் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜின்னு இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க கேட்டா இவர் இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தா இவன் என்ன பண்ணுறான், அவரை கோத்து விடுறதுக்கு ஒன்று பிளான் போட்டான். ஸோ விஷாலை கூப்பிட்டு வந்துட்டான். விஷாலை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் வந்து இதை சொல்கிறாரு, இல்லையே உடனே மஞ்சரி கேட்குறாங்க, நான் கூட என் கூட தான் 1 பாயிண்ட் இருக்குது, அப்புறம் எதுக்கு நீ அருண் 2 பாயிண்டில் வச்சுருக்கிறான், ராணவ் 2 பாயிண்ட் வச்சுருக்கான்ல, அவனை ஏன் கூப்பிட்ட, அது தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் ஒரு கேட்டை போடுறாங்க. இப்போ கேட்டை போடுறதுனால தான் இவங்க வந்து உடனே இல்லைம்மா நான் வந்து தனித்தனியாக இவங்க விளையாட முடியாது, இல்லை நீ முதல்ல என்ன சொன்ன, இவன் தனித்தனியாக வரமாட்டான்னு சொன்னியே. விஷால் நான் சொல்கிறான், நான் அவன் கூப்பிட்ட உடனே நான் ஓகே சொல்லிட்டேனே, நான் வரமாட்டேன்லாம் சொல்லியே அப்படின்னு விஷால். இப்போ வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக சொல்கிறேன், இல்லைப்பா இவங்க 2 பேரும் விளையாட மாட்டாங்க எதிரெதிரே அப்படின்னு நானா நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சுச்சுவேஷனுக்கு அவர் தள்ளினது யாரு, இங்கே ரயான் இல்லாமல் மஞ்சரி, ஜாக்லின் இருந்தால் இவங்க இன்டர்ஃபியர் பண்ணியிருக்க மாட்டாங்க.
இவங்க 2 பேரும் என்ன சொல்றாருன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப சொல்லியிருப்பாரு அவங்க 3 பேரும் ஒரே டீம் தான். அதுல குறிப்பா அருண், விஷால் வந்து எதிரெதிரா விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு புரியும். ஆனா இவன் வந்து அதை கேட்கறதுக்கெல்லாம் வரல. இவன் என்ன பண்ணிட்டான், அவரை லாக் பண்ண வர்றான் முத்துக்குமரனை. ஆக்சுவலி அவர் ப்ளே பண்ணது என்ன, இப்போ எதிரி 2 பேரை வந்து தூக்குனாருங்க. 3 பேர் லிஸ்ட்டு, 2 பேரை தூக்கிட்டாரு. இவன் ஆல்ரெடி விஷாலை டார்கெட் பண்ணிருந்தான். இவன் அங்கே தான் போவான்னு நினச்சாரு. இவன் வந்து இங்கே குத்திட்டான். இப்போ என்ன பண்ணுறாரு, துரோகியை தூக்கணும்னா எதிரியோட போய் டைப் பண்ணுறாரு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ விஷால் வந்து கூப்பிட்டு விஷால் வந்துட்டான்னு வச்சுங்களேன், தீபக், முத்து, விஷால் ஒரு டீம்னா, இப்போ அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ரயானும் பார்த்தீங்க இங்கே அழகாக ஒரு விஷயம் மறைஞ்சிச்சு பாருங்களேன். முத்துக்கிட்ட ரயானும் போயிட்டு லெவல் 2ல் நம்ம டைப் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லைடா நாங்கள் தூக்க போகிறதே உன்னதான், நீ வரவானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து இருக்கிற மிச்சம் இருக்கிற 4 பெண்களோட போய் டீம் அப் பண்ணுறான். அங்கே ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த டீமில் ஏன் இந்த 2 பேரை வச்சுக்கிட்டாரு அப்படின்னா, அருண், ராணவை அங்கே வந்து ஒரு இடத்துல பாயிண்ட்டுன்னு சொன்னார். அது இந்த 3 பேருக்கானது. இந்த 3 பேர் பாயிண்ட் மட்டும் தான், 0ல் இருக்க மட்டும் தான் விளையாடணும் அப்படின்னா, அப்போ அருண், ராணவ் மிச்சம் இருப்பாங்க. ரயானு அங்கே போயிட்டான் நான் கூட்டணி. அப்போ இன்னும் நினச்சது நடக்காமல் டஃப் ஆகிடும் கேமு. ஸோ என்ன பண்ணுறது, அப்போ எதிரி வந்து துரோகியோட சேரக்கூடாதுன்னா இவர் எதிரியோட போய் சேர்ந்துட்டாரு. ராணவ், அருண், விஷால், தீபக் இவரோட கூட இருக்கிறார். ஸோ முத்து எல்லாம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ இவங்களுடைய ஒரே டார்கெட் என்ன, இவருது முதல்ல இவன் முதுகில் குத்துனான்ல அவனை தூக்கணும். ரயானை தூக்கிட்டாரு. இப்போ கூட்டணி தர்மம் என்ன, ஆப்போசிட்ல இருக்கிற 5 பேரையும் தூக்கணுங்கிறது தான். ஸோ ரயானுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற 4 பெண்களையும் அடுத்தடுத்து தூக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்குள்ள விளையாடலான்னு போது முதல்ல பேசினது தான் தனித்தனியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதை சொதப்பி அங்கே முதுகுல குத்தா ஒருத்தன் வந்தான், அவன் தான் ராணவ். அவன் ஓடி போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் சுற்றி எடுத்தான். சுற்றி எடுக்கவே கூடாது அங்கே. இது வந்து அவங்க பேசி வச்சது, இது தப்பு, கூட்டணி தர்மத்துக்கு எதிராக பண்ணுற. ஏற்கனவே ரயான் வந்து அந்த செங்கல் டாஸ்கில் பண்ணால அதே தான் இங்கே ராணவ் பண்ணுறான். அங்கேயாவது ஜாக்லின் வந்து தடுத்தாங்க. இங்கே வாய்ப்பே கிடையாது. கேம் முடிஞ்சு போச்சு. அருண் போயிட்டு முத்து ஃபோட்டோ எடுத்துட்டாரு, இவன் சுற்றி எடுத்துட்டான், அங்கே கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு கேம். ஸோ இங்கேயும் மறுபடியும் முதுகில் குத்தப்பட்டார். இதுதான் நடந்தது. இவனை என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அவங்கெல்லாம் விஷால் டீம் தனி டீமு, அவங்க இந்த மாதிரிறான்னு இங்கே ஒன்று சொன்னால் அதை புரிஞ்சுக்கணுமா, அவங்கக்கிட்ட போயிட்டு உன்னை பற்றி முத்து இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வருவியா? அப்படி ஆளை கூப்பிட்டு வரும்போது அன்ஷிதா கிட்ட நான் ஒன்று பண்ணார்ல சாப்பாடு விஷயத்தில், அவங்க வந்து மறந்துட்டாங்க அன்ஷிதா இருக்கிறது. அப்போ பாய்ஸ் டீம் வந்துருக்குறாங்க புதுசாக, மறந்துட்டாங்க. இப்போ போய் அவங்க வந்து பார்க்குறாங்க, என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறது ஒரு சாப்பாடு எடுத்து வச்சாரா. உடனே முத்து பாருங்க மறைக்கிறான், பொய் சொல்கிறான் அப்படின்னு அப்போயே அந்த கதர்னானுங்களா அந்த கோமாளிகள்லாம். இப்போ அந்த மாதிரி தான் இங்கே ஆயிடுச்சு. இங்கே விஷால் வரும்போது இல்லைப்பா கொஞ்சம் டீசெண்டாக அங்கே சொல்கிறாரு, இல்லைப்பா நீங்கள் 2 பேரும் எதிராக விளையாட மாட்டீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு. இல்லை இல்லையா, நீ முதல்ல என்ன சொன்ன, அவங்க இல்லாத போது என்ன சொன்ன, இவங்க எதிராக விளையாட மாட்டாங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லாக் பண்ணுறாராமா இவர். முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி அங்கே சொல்லியிருக்கவே வேணாம் முத்து, இவனுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அங்கே சொல்லிட்டாரு, ஆனால் இங்கே சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலை. இங்கே சொல்லி தான் ஆகணும் விஜேஎஸ் கிட்ட மக்கள் முன்னாடி. இங்கே வந்து சொல்லாமல் போயிட்டாரு. இங்கே இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா, மஞ்சரி இங்கே இவர் கேட்குறாரு முத்துக்கிட்ட, முத்து ஒரு காரணம் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி கிட்ட கேட்டதும் மஞ்சரிக்கு பதில் சொல்லுங்கன்னதும் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே மாட்டிக்கிட்டாருன்னா, இந்த ரயானை தூக்குறதுக்காக அருணையும் ராணவையும் கூட சேர்த்துக்கிட்டார்ல இந்த டீம். விஷால் வேணும், அருண் ராணவும் ஆப்போசிட்டில் ரயான் கூட போய் சேரவும் கூடாது. அப்போ அவங்களையும் கூட வச்சுக்கணும்னு ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா. அதை வந்து இங்கே டபுள் ஸ்டாண்டு மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று பாயிண்ட் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் என்கிட்ட ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, எதுக்கு ராணவையும் அருணையும் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்குறாங்க. இப்போ இந்த 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டதுல தான் இங்கே மாற்றி பேசுகிறாங்க. 2 ஆன்சர் வருது. இங்கே சொல்லியிருக்கணும், அங்கெல்லாம் பேசாமல் இருந்துட்டு இங்கே சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் இப்படி லாக் பண்ண வரவன் இவனவோ உத்தம மாதிரி இன்னொன்று அந்த சவுண்டு வேற பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. நீ கேமே ஆட மாட்டேன், உனக்கு மூளையே கிடையாது, யோசிக்கவும் மாட்டேன், நீ எப்படி பேசுவ, இங்கே ரியாக்ஷன்லாம் கொடுப்ப. அந்த ஃப்ரைடேல பார்த்தோம்ல, ஒரு நான்வெஜ் சாப்பிடாத ஒருத்தர், வெஜிடேரியன் ஒருத்தர் இருக்கார் முத்து, நான்வெஜ் சாப்பிட மாட்டார். இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஃபுட் வருதுன்னா அப்போ அவங்களுக்கு தானே அந்த ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்னா முன்னாடியே போய் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு ஃபுட்டு வந்துடும். ஃபுட்டு இருக்குது, பட் இந்த ஃபுட்டு கம்மியாக இருக்குன்னு போது இதை யோசிச்சிருக்கணும்ல. இதை பிரெட் மேட்டரில் ஒரு முறை சொல்கிறேன்னு யோசிக்கல, 2வது முறை சொல்கிறேன், 2வது முறை அதே தப்பை பண்ணுற நீ.
அப்போ நான் என்ன பண்ணுறது, நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாருல்ல. ஸோ அந்த வேலையை ஒழுங்காக பார்க்காம நான் என்ன நினச்சேன், சாப்பாடு கேட்குறாங்க, சரி சாப்பிட்டு போட்டோன்னு சொன்னேன், அப்படி சொல்லக்கூடாதுன்னு மாற்றுறாங்க பார்த்தீங்களா. அதுவா அங்கே பிரச்சனை. அவன் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல. மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு அதை தான் அங்கே சொல்கிறாரு. அது அங்கே புரியணும்ல. அந்த அளவுக்கெல்லாம் அறிவு இருந்தால், அதை தான் முதல்ல சொன்னாங்க சௌந்தர்யாவை அந்த பொசிஷனுக்கு வேணான்னு. இவனுக்கு அந்த வேலை கூட ஒழுங்காக செய்ய வராது. இவங்க வந்து ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க. இதில் இவன் பாஞ்சு வர்றான். ஓகே, இந்த பக்கம் தப்புன்றதும் பார்த்தீங்கன்னா, தப்பு சார், எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன், இதை பண்ணியிருப்பேன், அதை பண்ணியிருப்பேன். இவர் பவித்ராவுக்கு வந்து பேசுறதுக்கு பாயிண்ட்ல வர எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. உடனே ட்ரம் டாஸ்க்கு தாவிட்டாங்க அங்கிருந்து. ஏன் அவ்வளோ ஜம்ப் அங்கே? முதல்ல இங்கே தானே ஆரம்பிச்சுங்க. இங்கே சரி, முத்து வந்து இந்த மாதிரி ஒரு அலைன்ஸை வச்சாரு. ரயான் போயிட்டு முத்துக்கிட்ட அலைன்ஸுக்கு போனான்ல, அதை கேட்டிருக்கணும்ல. அங்கே அது பேசுறதுக்கான ஸ்பேஸே இல்லாமல் மன்றம் டாஸ்க்கு தாண்டி அங்கே வந்து நீ என்ன ரெஃப்ரியா அப்படின்னு கேட்டதும் முடிஞ்சு போச்சு. அங்கே முத்துக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இன்னைக்கு நம்மளை தான் புழக போகிறாங்க, வாயை விடாதுரா குமரா உஷாராடுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமைதியாயிட்டேன். அப்படி அங்கே சொல்லியிருக்கணும். அங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது அந்த மன்றம் டாஸ்கில். முதல் ரவுண்டில் எல்லாருமே சோலோவாக தான் விளையாடினாங்க. அப்படி சோலோவாக விளையாடும் போதே அலைன்ஸ் இருந்தது. என்ன மாதிரியான அலைன்ஸ் இருந்தது? முத்து அப்பவும் எல்லா ரவுண்ட்லையும் கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த ஃபயர் பிட்டில் தான் ரயானை தூக்கணுங்கிறதுக்காக ராணவ் அண்டு அருணை வந்து வச்சுக்கிட்டாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் 0 பாயிண்ட் யார், அந்த 0 பாயிண்டில் இருக்கவங்கள நான் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான், கூட வச்சுக்கிறேன்றதை விட உன்னை நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் பவித்ரா, ஜாக்லின், விஷால், அருண் இவங்க 0 பாயிண்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர்கிட்ட இவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட வரமாட்டேன், நீங்கள் என்கிட்ட வர தேவையில்லை, மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதே நேரத்தில் அந்த ரயான் என்ன பண்ணுறான், மொத்தம் 10 பேருங்க ராணுவ வெளியே உட்கார வச்சிட்டாங்க அந்த கேம், அந்த டாஸ்கில் விளையாட உள்ள. மிச்சம் 9 பேர். அதில் முத்துக்குமரன் எடுத்தால் 8 பேர், ரயான் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா 7 பேர். இந்த ரயான் 7 பேர்கிட்ட போயிட்டு அலைன்ஸை போடுறான். எனக்கு ஒன்றுன்னா நீங்கள் வரணும், உங்களுக்கு ஒன்றுன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர்கிட்டையும் போட்டாச்சு. இப்போ இங்கே இவர் பாயிண்ட் யார்கிட்ட இல்லையோ அவங்கக்கிட்ட அலைன்ஸ் போட்டார். ஃபைனலாக நம்ம விளையாடிக்கலாம் அப்படின்னு இவர் சொன்னார் முத்துக்குமரன். அவர் 4 பேர்கிட்ட தான் போட்டார், 4 பேர் 0ல் இருக்காங்கன்னு. இந்த பக்கம் இவன் அலைன்ஸ் போட்டது பார்த்தீங்கன்னா 7 பேர்கிட்ட போட்டிருக்கான். இப்போ யார் பெரிய அலைன்ஸை போட்டது? ரயான் தானே. அப்போ அங்கேயும் முத்துக்குமரன் கிட்ட அலைன்ஸுக்கு போனேன், வேற வழி இல்லாமல் பெண்களோட போய் அலைன்ஸ் போட்டேன். அங்கே போட்டுட்டு வந்து இவங்க வந்து அலைன்ஸ் சேர்ந்து அடிக்கிறாங்க, கூட்டம் சேர்ந்து அடிக்கிறாங்க, மொத்த பழியும் வந்து முத்துக்குமரன் மேலேயா? இங்கே வந்து யாரு? இதை தான் வந்து விஜேஎஸ் கிட்ட சொல்லியிருக்கணும் முத்துக்குமரன். ஆனால் அவர் எதிர்பாராத ஒன்று, ரெஃப்ரியான்னு கேட்டதும் பார்த்தீங்கன்னா அவர் ஷாக் ஆகிட்டாரு. ஆமாவா, நம்ம பிளேயராக இருந்திருக்கணுமா, அப்போ நம்ம பண்ணது தப்புன்ற லெவலில் போயிட்டார். அவருக்கு தான் 2-3 லெவலில் யோசிப்பார்ல, டக்குன்னு யோசிக்கும் போது இது எங்கே போகுது, என்ன ரூட்டில் போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு. எடுத்த உடனே ஆமாம் சார் நான் தப்பு சார்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டாரு. அங்கே கை தூக்குறதுக்கான காரணம் அதுதான், என்ன டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அதை தான் வந்து இந்த பாத்ரூம் ஏரியாவில் விஷாலும் வந்து அங்கே சொல்லிட்டு இருக்கான். விஷாலும் இவரும் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏய் நீ வந்து 4 பேரோட அலைன்ஸ்னா அவன் 7 பேரோட அலைன்ஸரா, 8 பேர் அலைன்ஸரா, அதான்டா பெரிய அலைன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. அப்போ 7 பேர்கிட்ட நீ என்ன பண்ணிட்ட, அலைன்ஸை போட்ட. முத்துக்குமரன் மட்டும்தான் உன் டார்கெட்டு. அப்போ 7 பேருமே உன்னை அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னும் போது நீயும் அலைன்ஸில் இருக்கிற, முத்துக்குமரனும் அலைன்ஸில் இருக்கிறாரு. இப்போ உடனே முத்துக்குமரன் மட்டும் அலைன்ஸ் போடுறாருங்கிற. இப்போ அடுத்த லெவல் போகுது டாஸ்க்கு, 3 பேராக பிரிக்கலாம் அப்படின்றாங்க. அந்த 3 பேராக பிரிக்கும் போது அப்பையும் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட வந்து அலைன்ஸு கேட்குறான் ரயான் வந்து, மஞ்சரி நீ நான் அலைன்ஸ் போடலாமா அப்படின்னு. முத்து சொல்கிறாரு, இல்லைடா நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்டா, நான் இவங்க கூட போகலான்னு இருக்கேன்டா அப்படிங்கிறாரு. அப்படி ஒவ்வொரு முறையும் நீ அலைன்ஸுக்கு வருவ, உன்னை சேர்த்துக்கல, உன்னை தள்ளி வைக்கிறாரு. இப்போ இவங்க வேற ஒரு அலைன்ஸ் போட்டு வந்தால் பாருங்க இது அன்எத்திக்கலாக இருக்குது. இது அலைன்ஸுன்னு போயிட்டீங்க, அந்த அலைன்ஸில் மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தானே மேட்ரு. கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 பேர் வர்றாங்க, 2 பேர் அந்தர் பல்ட் அடிக்கிறாங்க, தீபக்கும் இந்த பவித்ராவும் கரெக்டாக எங்கே வந்து சொதப்பணுமோ அங்கே சொதப்பி விட்டாங்க. அவங்க டக்குன்னு வந்து அதை முடிச்சிருந்தாங்கன்னா அடுத்த லெவல் இவங்களுக்குள்ள போட்டி வந்திருக்கும், இது வேற மாதிரி போயிருக்கும். அவங்க 2 பேர் வந்து ஐயோ இது வேற மாதிரி திருப்பிடுவான் போல இருக்குது இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரயானுக்கு பயந்து, ரயான் சொன்னால அன்எத்திக்கல்னு, அதுக்கு பயந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேர் ஒதுங்கிட்டாங்க. இப்போ மஞ்சரி வராங்க. வந்த மஞ்சரி இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் முத்து டைரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது சார் அப்படின்றாங்க. முத்து தான் 2 பாயிண்ட், இவர் யார் 2 பாயிண்ட் கொடுக்குறதுக்கு எனக்கு அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு சார், இந்த அலைன்ஸே வந்துடக்கூடாது அப்படின்லாம் தோணுச்சு சார்ன்றாங்க. அப்புறம் ஏன் வந்தீங்க, நீங்கள் வந்தே அவனெல்லாம் கூப்பிடலையே, ஏன் வந்தீங்கன்னா இங்கே தனியாக பவித்ரா மாதிரி தீபக் மாதிரி விளையாடினா பாயிண்ட் வருமோ வராதோ, நம்மளை தூக்கிடுவாங்களோ மாட்டாங்களோ, ஈஸியாக தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இவங்க கூட போனால் அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்டாவது கிடைக்கும்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். அதை விஜேஎஸ் கரெக்டாக கேட்கும்போது அப்போ ஒத்துக்கிறாங்க. ஏன் அங்கே போனீங்கன்னா ஒத்துக்கிறாங்கன்னா ஏன் ஒத்துக்கிறாங்க முத்து சொல்லும்போது, ஒன்று இவங்கெல்லாம் அடி முட்டாள்களாக இருக்கணும், ஒரு பாயிண்ட் ஒரு கருத்து எடுத்து வைக்க தெரியாதவங்களா இருக்கணும், மூளை யோசிக்கல. சௌந்தர்யானா ஓப்பனாக சொல்லிடுறாங்க, இவங்க அதை கூட சொல்ல மாட்டாங்க போல இருக்கு. ஒன்று யோசிக்க தெரில, இல்லை யோசிக்க வருது ஆனால் முத்து சொல்கிறத கேட்குறோம் அப்படின்னா ஏன் கேட்கணும்? அப்போ அதை விட பெட்டராக யோசிக்க வரல, அது ஒரு காரணமாக இருக்கணும். இல்லை அதை விட பெட்டராக யோசிக்க வருது ஆனாலும் முத்து சொல்கிறத கேட்குறோன்னா எதுக்கு கேட்கணும் அப்படி? ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, அந்த ஆதாயமே பரவாயில்ல. இப்போ மந்திரி முடிவு பண்ணுறாங்களா தனியாக விளையாடினா ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, பேசாமல் இவங்க கூட போனால் ஒரு 2 பாயிண்டாவது கிடைக்கும்ல அப்படிங்கிற அந்த ஆதாயம் இருக்குல்ல. அதனால தானே முத்துக்குமரன் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க வேண்டியிருக்கு. இப்போ முத்துக்குமரன் கூட அருணும் ஜாக்லினும் வராங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குல்ல. 5 பாயிண்ட் நான் அருண் கொடுக்குறேன்னு சொல்கிறாருல, அப்போ வந்து தானே ஆகணும். ஸோ 3 பாயிண்ட் ஜாக்லினுக்குன்னு சொல்கிறாரு, அப்போ வந்து தானே ஆகணும். அவங்க நினைக்கிறாங்க நான் தனியாக இல்லை வேறு ஏதாவது டீமில் போனோன்னா அங்கே கிடைக்காது, எனக்கு இங்கே வந்தால் இதுவாது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல. ஸோ எல்லாருமே இங்கே ஒரு ஆதாயத்துக்காக விளையாடுறாங்க. இன்னொன்று, இந்த ரயான் இங்கே என்ன எதை தப்புன்னு சொல்கிறானோ அதே தப்பு அவன் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கிறான். ஒர்க் அவுட் ஆகலன்னதும் பார்த்தீங்கன்னா உடனே புலம்புறது அழுகுறதா. இப்போ இதை தானே வந்து அன்ஷிதா வந்து பண்ணாங்க செங்கல் டாஸ்கில். மொத்தமாக ஜெஃப்ரி டீம் அதுதானே பண்ணாங்க. இதே பவித்ரா அன்ஷிதா ஜெஃப்ரி டீம் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இப்போ அவங்க ஒரு டீம், இந்த பக்கம் விஷால் சவுண்டு அருண் ஒரு டீமு 6 பேர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரயான் ரஞ்சித் ஒரு டீமு, இந்த பக்கம் தீபக்கு முத்து மஞ்சரி. இப்போ இந்த 6 பேர் சேர்ந்துக்கிறாங்க, அந்த 6 பேர் சேர்ந்துக்கிறாங்க, போட்டி வருது. இன்னும் சொல்ல போனால் முதல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி முத்து டீம் தனியாக இருக்குது, அந்த 6 பேர் சேர்ந்து முத்து டீம் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த 2 அலைன்ஸ் ஆகுது, அலைன்ஸில் வராங்க. இப்போ 6-6 ஆகுது, 6-6 மோதும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெளியே போகுது, அது வந்து விஷால் டீம் வெளியே போயிடுது. இப்போ அந்த பக்கம் 3 இருக்கும்போது இந்த பக்கம் 6 போய் அட்டாக் பண்ணலாம், அது கேமு. இந்த ரயான் தானே சொன்னா, ராணவ் வந்து முத்துவை வந்து முதுகில் குத்தும் போது எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்லாம் சொன்னார்ல. அப்புறம் இந்த கேம்ல எல்லாம் எங்கே போயிடுச்சு? அது ஒன்லி ராணவ் முதுகில் குத்தும் போது முத்துவை குத்தும் போது மட்டும்தான் வருமா அந்த டைலாக்கு? நீங்கள் முதல்ல ஆடும்போதும் அதுதானங்க, இவர் ஆடும்போதும் வந்து அது கேம் தானே. மந்திரியை தூக்கிட்டு முதல்ல மந்திரியை தூக்குவேன், இல்லை அதுக்கப்புறமா விஷாலை முதல்ல முன்னாடி விஷாலை தூக்குவேன், இல்லை பெண்கள் மட்டுமே இருக்கும்போது முதல்ல மந்திரியை தூக்குவேன் அப்படின்ற பிளான் யார் எடுத்தது? முடிவு யார் பண்ணுது? இதே ரயான் தானே. அதே தான் அங்கே என்ன பலம் தீர்மானிச்சதோ அதே பலம் தான் இங்கே தீர்மானிக்குது. அங்கே வந்து இல்லை ஒரு ஆண், மற்றவங்களாம் பெண்கள், அவங்கெல்லாம் பாவம்லாம் பார்த்து அது தேவையில்லை அங்கே. அப்போ இங்கே மட்டும் ஏன் பார்க்குற? இங்கே நீயும் கூட்டணி போட்ட, இவரும் கூட்டணி போடுறாரு. இன்னொரு அலைன்ஸ் வரும்போது நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஃபேஸ் பண்ணாங்களே, புலம்பலியா, ஐயோ 6 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா முத்து டீமை புலம்பலியே. முத்துவும் புலம்ப மாட்டார், தீபக் புலம்ப மாட்டார், மஞ்சரி அதை பண்ண மாட்டாங்க. மஞ்சரி முதல்லேருந்தே பண்ணுறது இல்லை அதை. இன்னும் சொல்ல போனால் ராணுவோட டீம் அப்பில் 2 பேர் டீமில் இருக்கும்போது இந்த 4 பேர் போய் சேர்ந்து அட்டாக் பண்ணி கல்லை பறிச்சுட்டு வரும்போதே அவங்க புலம்பல, இது கேம் அப்படின்னு விட்டாங்க. ஆனால் 6 பேர் டீமில் விளையாடின அன்ஷிதா ஜெஃப்ரி இந்த பவித்ரா மறுநாள் தலைகீழாக கேம் மாறுது, ஆப்போசிட்டில் 6 ஆகுறாங்க, இப்போ இவங்க 3 ஆகுறாங்க. இப்போ அந்த 6 வரும்போது ஐயோ பாருங்க 2 டீமும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு ட்ராமா பண்ணாங்கல்ல. இப்போ அதே ட்ராமாவை தானே இவனும் பண்ணுறான். இவரும் அலைன்ஸுக்கு போவாராம், அலைன்ஸில் இருப்பாராம், அலைன்ஸில் விளையாடுவாராம். ஆனால் இவரை நோக்கி வராங்கன்னு ஐயோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ராமா தானே பண்ணிட்டு இருக்கிறான். இது ஒரு அழுகுனி ஆட்டம் இல்லை, இது சோட்டா பாய் ஆட்டம் இல்லை. இது சோட்டா பாய் இல்லை பச்சைக்கிளின்னு கரெக்டாக தான் பேர் வச்சிருக்கிறாரு. அந்த பச்சைக்கிளி சோட்டா பாய் விளையாடின கேம் பாருங்க எவ்வளோ அழுகுனி ஆட்டம் அப்படின்னு. இதில் ஃபவுல் பிளே வேற. இப்போ இந்த கேமே வந்து நிப்பாட்டாங்க, அது அருணும் விஷால விழுந்ததில்லை. இதில் இன்னொன்று சொல்கிறார், ரெஃப்ரியான்னு கேட்டார்ல, அங்கே தானே பேச வந்தோம். ரெஃப்ரியானா இதே தான் நாங்கள் செங்கல் டாஸ்க்லையும் பண்ணார் முத்துக்குமரன். நம்ம வந்து எல்லாரும் நமக்குள்ளே ஒரு ரூல் போட்டுப்போம், யாராவது வலிக்குதுன்னு சொன்னால் விட்டுணும், கேமை பாஸ் பண்ணோம், ஹோல்டு பண்ணோம் அப்படின்னு. அப்போ மட்டும் ரெஃப்ரியாக இருந்தாரான்னு முத்துக்குமரன்? இல்லை அந்த ஐடியா சொல்லும்போது பிக் பாஸ் வந்து அப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணல? அப்போ இப்போ மட்டும் ரெஃப்ரியான்னு கேட்குறீங்க இந்த டாஸ்கில் மட்டும். ஏங்க நீங்கள் ரெஃப்ரியான்னு கேட்காம ஒரு டாஸ்க் ஃபுல்லாக விளையாட்டாங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக விளையாட்டாங்க, சூப்பர்லாம் சொல்லிட்டுங்க, ரொம்ப கரெக்டாக விளையாடுங்க, அடிபடாமல் பக்குவமாக விளையாடுங்க எல்லாம் சொல்லிட்டுங்க. இப்போ அதே பக்குவத்தை இதுலேயும் காட்டணும்னு தான் நினைப்பாங்க அடுத்து. இப்போ இங்கே அதை காட்டலன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அந்த வாரம் வந்து ஒழுங்காக பக்குவமாக விளையாடுனீங்கல்ல, இப்போ மட்டும் ஏன் மோசமாக விளையாடுறீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல. ஸோ அதே பக்குவம் வரணும் அப்படின்னா இங்கே வந்து வெளியே போயிட்டாங்க, இல்லை உள்ளே வரட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து எடுக்கிறாங்க அவங்க. உள்ளே வரட்டும்னா என்ன? நின்றுக்கிட்டு உள்ளே வரட்டும் அப்படின்னா அது பாஸ் தானே, அது ஹோல்டு தான் சொல்கிறாங்க.
அப்போ வந்து எடுத்துட்டு நான் இல்லை சார், எனக்கு கேட்கல சார், எனக்கு பண்ணல சார். உடனே ரயான் அங்கேருந்து பொங்குறாரு, எனக்கு மட்டும் முதல்ல தெரிஞ்சிருந்து என்ன பண்ணியிருப்ப, என்ன பண்ணியிருப்ப வந்து. ஏன்னா அங்கே தான் இருந்த நிற்கிற ஜாக்லினும் மஞ்சரியும் அங்கே தான் நின்றுருக்குறாங்க தான். ஜாக்லின் எக்ஸாக்ட் வார்த்தை என்னன்னா, அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான்ல உள்ளவா உள்ளவான்னு, அதுக்குள்ளேயே எடுக்கிற அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ போய் திரும்ப பாருங்க. ஸோ இப்போ திடீர்னு இதை கேட்டதும் அவங்களுக்கே ஞாபகம் இல்லை, அவங்க திணறாங்க, திக்கிறாங்க. முத்து தான் அது மாதிரி சொன்னான், ஹோல்டுன்னு சொன்னான் அப்படின்னு மஞ்சரியும் ஜாக்லின் அந்தர் பல்ட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சுதாரிச்சு ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டாங்க, நடுவில் ஏதோ கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு பேசினதை. அதுக்கப்புறமா சொல்றாங்க, ஆமா அவன் உள்ளவா உள்ளவான்னு சொல்லிட்டு இருந்தான், அவங்கள உள்ள வாங்க வெளியே போயிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தான், அந்த டைம்ல தான் எடுத்தாங்க அப்படின்னு. ஸோ என்ன ஆகுது பாருங்களேன், எல்லாரும் சேர்ந்து ஆதாயம்னா ஒன்று பண்றது முத்துவோட, இது வந்து பேக் ஃபயர் ஆகுமோ அப்படின்னு டவுட் வந்தாலே ஜம்ப் அடிக்கிறாங்க. முன்னாவது பார்த்தீங்கன்னா 3வது வாரத்தில் பேசினதான் இப்போ பேசுகிறோன்றார்ல, 3வது வாரம் 4வது வாரத்துலாம் பார்த்தீங்கன்னா, 3வது வாரம் அந்த காயின் டாஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்து தான் போய் புலம்புவாங்க, எல்லாத்தையும் அவன் தான் பண்ணிட்டான் முத்துக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பேசும்போது நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்கல்ல, ஓ இந்த டைரக்ஷனில் வந்தால் இப்படி அடிக்க போகிறாரு, இவங்களை அட்டாக் பண்ண போகிறாருன்னு. இப்போ அந்த பக்கம் தான் அட்டாக்னு உடனே அப்படியே ஜம்ப் அடிக்கிறாங்க எல்லாருமே. இதில் அவர் வந்துட்டு எனக்கு மட்டும் அப்போவே தெரிஞ்சிருந்தா நான் எடுத்து அவன் கிளியராக சொல்லிட்டுருக்கிறான், டே நீ ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணவன் தான் நீ, அது இல்லாமல் கிளாக் டாஸ்கில் காலில் வச்சு கோல் போட்டவன் தான் நீ, அது ரெண்டுமே ஃபவுல் கேம். அதை பண்ண இவன் சொல்கிறான் இது வந்து ஃபவுலுன்னு. இது எல்லாருக்குமான ரூல், இது முத்துக்குமரனுக்கான ரூல் கிடையாது. அன்ஷிதா வந்து செங்கல் டாஸ்கில் பண்ணாங்கல்ல, அங்கே வந்து ஐயோ வயிறு வலிக்குது, ஐயோ கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாஸ் பண்ண வேண்டிய இடத்துல எழுந்து போயிட்டு திரும்ப வேற இடத்துலேருந்து வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த போங்க ஆட்டத்தை ஆடல முத்து. இங்கே எல்லாருக்குமான ரூல் எப்படி செங்கல் டாஸ்கில் இருந்ததோ அதே ரூல் தான் இங்கேயும். இங்கே பாஸ் பண்ணால் வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாருக்குமானது, அது முத்துக்கு மட்டுமே கிடையாது. இப்போ பவித்ரா வந்து அட்டாக் பண்ண வராங்க, வேற வழி கிடையாது, எடுக்க போகிறாங்கன்னு போது ஹோல்டு அப்படின்லாம் கத்தலை. அவர் அங்கே பார்க்கவே இல்லை பவித்ராவை, இங்கே இவங்களை பார்த்துக்கிட்டே வெளியே இருக்கீங்கடா உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து எடுத்துகிட்டு இது டிஸ்ட்ராக்ஷன் தானே கேமே அப்படின்னா, இது எப்படி நான் பார்க்குறது. இப்போ அவங்க கோர்ட்டுக்கு உள்ளே இருக்கிறாங்க, அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கணும் போது அந்த ஸ்ட்ரகிளை வந்து டே ரொம்ப இதுவாக ஆடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து எடுத்துருந்தா கூட அது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவீங்க. இங்கே வந்து வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க உள்ளே வரட்டும், பாஸ் பண்ணிட்டு திரும்ப ஆரம்பிப்போங்கிறதான அவங்க பேசி வச்சு அப்படி விளையாடுனது. தீபக் ரொம்ப கரெக்டாக சொன்னார்ல, லாஜிக்கலாக நீங்கள் கேம் லாஜிக்கலாக கேட்கும்போது அது தப்பு தான் சார், ஆனால் அப்படி தான் சார் நாங்கள் இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கிறோம், இப்படி இங்கே நிறைய முறை அது மாதிரி விளையாடுறதுனால நாங்கள் அதையே அப்படி ஃபாலோ பண்ணோம் சார் அப்படின்னு நாங்கள் சொன்னார்ல, அதான் கரெக்டு. இதுக்கு எங்கள் குறும்படம் போட்டிருந்தா இப்போ வந்து எல்லாம் முழிக்கிறாங்க என்ன தப்பாச்சுன்னு தெரியாமல், போட்டிருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இந்த சவுண்டு மாதிரி வந்து ஓவராக ரியாக்ஷன்லாம் கொடுக்க தேவை இருக்காது, அவசியம் இருக்காது. அங்கே இந்த ராணுவ ரயான் மாதிரி பொங்க வேண்டிய அவசியமும் அங்கே இருந்திருக்காது. ஸோ கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து அது முடிச்சாரு விஜய், அது வரைக்கும் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். 3வது வாரத்தில் பேசினது எல்லாம் மக்குகளாக இருக்கிறீங்க, திரும்ப அதையே பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார்ல. உங்கள் எல்லாருக்கும் ஆதாயம், ஸோ அதனால் ஆதாயம் இருக்கிறதுனால கூட போகிறீங்க, அவர் சொல்கிறத கேட்குறீங்க, வேறு வழி இல்லை, அது திரும்புது எதிரான போது அவர் மேலே தூக்கி போய் எல்லா பழியும் போட்டுடுறீங்க. இல்லை சொல்லணும்ல. ஸோ இது கரெக்டாக ஆரம்பிச்சது மஞ்சரி கிட்ட ஜம்ப் பண்ணாமல் அந்த டாஸ்க்கை முதல்ல டிஸ்கஸ் பண்ணி, கூட்டணியில் ரயான்லாம் வந்தாரா, ஏன் நீங்கள்லாம் 4 பேர் சேர்ந்தீங்க ரயான் அப்படின்னு அந்த பக்கம் கேள்வியை திருப்பி இருந்தால் இது வேறு மாதிரி வந்திருக்கும். அங்கிருந்து இங்கே ஜம்ப் அடிச்சதுனால தான் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே. அது இங்கே சொல்ல வேண்டிய பாயிண்ட் எல்லாம் விஷாலும் முத்துக்குமரனும் போய் அங்கே பாத்ரூம் ஏரியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க பிரேக்கில். அது எதுக்கு போட்டு காட்டுறீங்க. அதை எதுக்கு போட்டு காட்டுறீங்க அப்புறமா. அதை கேள்வியாவது கேட்டிருக்கணும்ல விஜேஎஸ், அதை நமக்கு மட்டும் போட்டு காட்டுறாங்க. நம்ம தான் அதை ஆல்ரெடி பார்த்துட்டுமே. முத்துக்குமரன் நாங்கள் சொல்கிறாரு, டே வாரம் ஃபுல்லாக இதாண்டா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அது அங்கே தனியாக போடுறதுக்கு இப்போ விஜேஎஸ் பிரேக்லேருந்து வராருல, வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டிருந்தா அப்போ நம்ம வந்து ஓகே பேலன்ஸ்டாக எல்லா பக்கம் இருக்கிற தப்பியும் கேட்குறாரு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அந்த பக்கம் சுத்தமாக கேட்கவே இல்லை. இனியும் இதை வந்து கேட்பாரு அப்படின்னு எனக்கு தோணலை. இதுக்கப்புறம் டிக்கெட் கையில் கொடுக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கான எல்லா பூசு வேலையும் பண்ண மாதிரி தான் இருந்தது. அதுவும் பாஸ் ஆன நின்று போன ஒரு கேமில் போயிட்டு ஒரு ஃபவுல் பிளே அப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுலாம் என்னன்னு நம்ம சொல்கிறது. 2 பேருக்கு அடிபட்டுருச்சுன்னு தான் நிப்பாட்டினீங்க, கரெக்டாக அந்த டைமில் தான் 2 பேர் ஊந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா
ரயான் நின்றுட்டு இருக்கிறான், அருண் நின்றுட்டு இருக்காரு. இந்த சந்தில் பார்த்தீங்கன்னா இவர் வருவார் விஷால். அது ட்ரம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி அருண் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருப்பாரு. ட்ரம்மு உரசுனதுல ஒரு ரயான் தான் வந்துட்டான் போலகுதுன்னு நினச்சிக்கிட்டு பின்னாடியே அவர் புஷ் பண்ணியிருப்பாரு. இப்படி புஷ் பண்ணும் போது தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போய் அங்கே விழுந்தாங்க. அதுக்குள்ளே ரயான் நடுவில் இந்த ரயான் ஒதுங்கிட்டான். விழுந்தது அருணும் விஷாலும். இதில் அருண் தான் காரணம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டானா, மாட்டினமா சிக்கணுமா அப்படிங்கிற அந்த பதட்டம் கூட இருந்திருக்கலாம். அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபேக்காக தான் இருந்தது அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அது எனக்கு அது ஒட்டவே இல்லை. அது பார்க்குறதுக்கு அருண் கொஞ்சம் ஓவராக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருந்தது. இப்போ கூட அந்த ராணவை பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தார்ல, அண்ணன் தம்பி இல்லை நீ வந்து ஒரு வித்தியாசமாக தெரியணும், அது நீ தெரிஞ்சிட்ட. அது இந்த சீசனில் இது எல்லா சீசன்லேயும் போல் ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கிறோம், உன்னை ஞாபகம் வச்சுப்பாங்க, வச்சுக்கிட்டோம். ஆனால் என்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த ஒரு சீசனில் லாஸ்ட் சீசனில் நைட் ஆனால் எழுந்து ஒருத்தன் கத்திட்டு இருந்தான்ல, சீசன் 7 டைட்டில் வின்னர் சரவண விக்ரம்னு, அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் தான் வைக்கணும் இவனை. ஏன்னா இப்போ கூட சொன்னார்ல, ஐயோ ஆள் செட் பண்ணிட்டு வந்துருக்கீங்களா சார், நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்லாம் சொன்னார்ல. சரியாக பொழிச்சுன்னு அடிச்ச மாதிரி இருந்தது. செட்டிங் கடா போட்டு வர்றேன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கவங்களும் தீபக்கும் சொல்லிட்டு இருந்தார் நினைக்கிறேன். தீபக், மஞ்சரி, முத்து எல்லாருக்குமே இது இருந்தது. எல்லாரும் கேம் மாட்டிருக்கும் போது ஒரு ஸ்பாய்லராக தானே இருந்தான் அந்த ராணவ் வந்து. இப்போ கூட பாருங்களேன், வெளியே வர்றான் எவிக்ட் ஆகிட்டு வந்து என்ன பேசுகிறான், ரயான் ஜெயிச்சிட்றா, சரி ஏதோ வைல்டு கார்டில் கூட வந்த பாஸில் சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏஆர்எம். ஸோ இப்போ ராணவ் இல்லை, இப்போ ரயான் இருக்காராம், அதனால ரயான் ஜெயிச்சிடணுமா. இது உருப்படாதுன்னு தானே சொல்லணும். அவர்கிட்ட சார் கூட ஒரு வார்த்தை சொன்னார், விளங்கிரும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே இருந்தது அது. இப்போ கூட சிறப்பாக விளையாடுறவன் அவன் ஜெயிக்கணும், முத்து நான் உனக்கு ஃபேன், வெளியே இருந்து ஃபேன் அப்படின்லாம் சொல்கிறா. அப்படி இப்போ சிறப்பாக விளையாடுறவன் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லாமல் உன் பேர் வந்து 6ல் ஸ்டார்ட் ஆகுது, நீ ஜெயிச்சிடணும் அப்படின்னா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க. இதில் வந்து இந்த மாதிரி தற்குறித்தனமாக பண்ணிக்கிட்டு வந்து நான் ஒரிஜினலாக இது இல்லை, நான் வேற, ஒரிஜினலாகவே முதுகில் குத்துற ஆள் தான் இவர். இந்த ராணவும் சரி அந்த ரயானும் சரி, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ஃபயர் பிட் டாஸ்கில் செகண்ட் ரவுண்டு அந்த லெவல் 2 டாஸ்கில் அருண்கிட்ட சுற்றி எடுத்து கொடுத்தது ஒரு முதுகில் குத்துறது தான் அது. அதை பண்ணார் இங்கே ராணவ். அதுக்கு முன்னாடி அவர் பண்ணது அந்த கேப்டன்சி டாஸ்கில் விஷால், ஜாக்லின், முத்து விளையாடும் போது பண்ணது. அங்கே முத்துக்கு சப்போர்ட்னு வந்து நின்றுக்கிட்டு முதல்லையே வந்து விஷால் கூட அக்ரிமெண்ட்டை போட்டது, நடுவில் ஜாக்லின் கிட்ட அக்ரிமெண்ட்டை போட்டது, எல்லாம் முதுகில் குத்துறது தான். ஸோ 2 டாஸ்க் 2 எவிடன்ஸ் இருக்குது நீ முதுகில் குத்துற ஆள் அப்படிங்கிறதுக்கு. அதே தான் இந்த ரயானுக்கும் இருக்குது. இந்த செங்கல் டாஸ்கில் கூட்டணியில் இருக்கும்போதே எதிரியை முடிச்சுட்டு தானே கூட்டணியில் அடிச்சுக்கணும்னு பிளான்னு. ஆனால் எதிரியை வச்சுக்கிட்டே கூட்டணியை காலி பண்ணணும்னு நினச்சது இருக்குல்ல, அது ரயான் பண்ண. அப்படி அங்கே திரும்ப இங்கேயும் பண்ணியிருக்கிறாரு அதை. ஸோ 2 இடத்துலையும் அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவனும் முதுகில் குத்துறவன் தான். ஸோ இந்த முதுகில் குத்துறவர் வந்து இந்த முதுகில் குத்துறவருக்கு ஆதரவு சொல்கிறாரு. சரி அப்போ கூட நல்லா விளையாடுறா டாஸ்க்கு, சூப்பராக விளையாடுறா, இதை முன்னாடியே விளையாடிருக்கலாம்டா, இல்லை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போடுறா, இப்படியா ஜெயிச்சிடுறா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு. உன் பேர் 6ல் ஸ்டார்ட் ஆகுது, நான் வெளியே வந்துட்டேன், நீ ஜெயிச்சிடுறா அப்படின்னா என்னது இதெல்லாம். இந்த மாதிரி பீஸ்லாம் உள்ளே இருக்கணுமா. கண்டஸ்டண்ட்டாகவே இருக்க தகுதி இல்லாத ஆள் தான் இந்த ராணவ். அதே போல் இவருடைய இன்ஸ்பிரேஷன், இவருடைய 200% ஒருத்தவங்க இருக்கிறாங்க உள்ள, அவங்க தான் அந்த சவுண்டு. வெறும் ரியாக்ஷன் தான். கேட்டால் என்ன மாதிரி ஒரு அழுது ஒரு ட்ராமா பண்ணாங்க பார்த்தீங்களா. ஒரு சின்ன வேலை அந்த பொறுப்பை கொடுக்கும்போதே சொன்னாங்க இது ரொம்ப பெரிய வேலை, இதுக்கு யாராவது, நான் முத்து சொன்னார் நான் அசிஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னாரு. ஏன் நானே தனியாக பார்ப்பேன். அங்கே தீபக்கும் அங்கே சொன்னார், இல்லைம்மா இது பெரிய வேலை, பஞ்சாயத்து கிச்சனில் தாம்மா வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாருமே வந்து ஏன் சௌந்தர்யான்னா வந்து இவ்வளோ ரூல்ஸ்லாம் போடுறீங்க. ஏன்னா சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க தான் இத்தனை வாரமாக பார்த்துட்டாங்களே, இப்போ அதே தானே பண்ணியிருக்கிறாங்க. அதை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பசியில் வந்தாங்க, நான் கொடுத்தேன், நான் அதை யோசிக்கல. என்னது இதெல்லாம். ஸோ அது தெரியுது இல்லை. அடுத்து ஃபஸ்ட்டு இந்த 100% தூக்கி இருக்கிறீங்க, அடுத்து அந்த 200% போனால் தான் உள்ளே இருக்கிறவங்களுக்கு செய்கிற நியாயம்னு நான் பார்க்குறேன். ஸோ அடுத்த விக்கெட்டு மஞ்சரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மஞ்சரி தான் எவிக்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் அடுத்து எபிசோடில் என்னென்ன சம்பவத்தை ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதுவும் இல்லை. நடுவில் அந்த யார் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் அப்படின்னு கேட்கும்போது முத்து ரயான் அப்படின்னு சொன்னார். மஞ்சரி வந்து ராணவ்னு சொன்னாங்க, தீபக் ராணவ்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. ஏன்னா இவங்க செட்டிங் போட்டது பிஆர் செட்டிங்லாம் அவங்க 3 பேருக்குமே தெரியும். நாமினேஷன்லேயே அவங்க 3 பேர் தான் இவரை போட்டாங்க. அந்த நாமினேஷனில் போட்டதெல்லாம் அவன் பார்த்தோம்.
அதுக்கப்புறமா இங்கே சௌந்தர்யா சொல்கிறது வந்து அந்த 2 பாயிண்ட் அவங்க கூட ஒரு பிரேக்கில் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டாங்கல்ல. அப்போ சொல்கிறாங்க, உனக்கு புரிய வைக்க முடியாது, நீ புரிஞ்சுக்கினாலும் பரவாயில்ல, புரியலனாலும் பரவாயில்ல, உனக்காகலாம் 1 மணி நேரம் செலவு பண்ணலாம் புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து விஜேஎஸ் வந்து எவ்வளோ மட்டமாக நடத்துகிறாரு பாருங்க ராணவ அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. 5 மணி நேரம் ஷூட்டிங்கு, அதில் அரை மணி நேரத்துக்கு மேலே சம்மந்தம் இல்லாமல் பேசினா கடுப்பாக மாட்டாங்க? அப்படியெல்லாம் சொன்னவனுங்க இப்போ சௌந்தர்யா சொல்லிட்டாங்கல்ல, உன் கூட வாழ முடியாதுன்ட்டாங்க, உனக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது, உனக்கு எப்பவுமே புரியாதுடா அப்படின்ட்டாங்க. நீ இப்போ அதே போல் இங்கே திட்டுங்களா வந்து ரிவ்யூ பண்ணவங்களாம் சௌந்தர்யா இவ்வளோ மட்டமாக நடத்துகிறாங்கன்னு சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா இவங்ககிட்ட அடுத்து இருக்கிற ட்ரம் கார்டே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தானே. சௌந்தர்யா வச்சு எப்படியாவது முத்துக்குமன் அடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க ஜோனில் நின்றுக்கிட்டு. நீங்கள் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. இதில் ஒரு வீடியோ வேற ஒன்று பார்த்தேன், இந்த ஜோனில் இருக்கவன் போட்டது தான் நினைக்கிறேன். அவங்க கூட்டாளி யாரோ ஒருத்தன் போட்டது. மக்கள் கொந்தளிக்கிறாங்களாம் ராணவ் எவிக்ஷனுக்கு அப்புறமா. யாரோ பெங்களூர்லேருந்தெல்லாம் வந்துருக்குறாங்களாங்க. அதெல்லாம் பார்க்குறோம்ல, பெங்களூர்லேருந்து வந்துருக்குறாங்களாம் ஃபேன்ஸாக. மக்கள் கொந்தளிக்கிறாங்களா? எந்த மக்கள் கொந்தளிக்கிறாங்க? ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு டம்மி ஓட்டு, பிஆர் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளே பண்ணாதாங்க வந்து மக்கள் வந்து ரசிப்பாங்க. ப்ளேவே பண்ணாமல் அந்த வெறும் ரியாக்ஷன், இன்னொன்று உருட்டு அங்கே நடந்துட்டு இருக்குல்ல, அந்த உருட்டையும் தூக்கணும்னா அப்போ தெரிஞ்சிடும். எஃபோர்ட்டே போட தேவையில்ல, வெளில காசு கொடுத்தா போதும், பிஆர் செட் பண்ணால் போதும், உள்ளே இருந்துருவோம், குறுக்க மறுக்க நடப்போம், எதுவும் பண்ண தேவையில்ல, சம்மந்தம் இல்லாமல் பேசுவோம். விஜேஎஸ் வந்து கேட்டுக்கிட்டே வராருங்க, யாருக்கு கிடைக்கக்கூடாது அந்த டிடிஎஃப்னு. எல்லாரும் பதில் சொல்லிட்டு வரும்போது இவங்ககிட்ட கேட்டார் பாருங்க, எனக்கு கிடைக்கணும், விஷாலுக்கு கிடைக்கணும். டே என்ன கேள்வி கேட்டாங்க? அங்கேயே அவர் சொல்லியிருப்பார், ஏன் தப்பு தான்பா, உங்கள்கிட்ட கேட்டேன் பத்தியா, அது ஏன் தப்பு தான் அப்படின்னு. இப்படி எல்லா இடத்துலையுமே சொதப்பிக்கிட்டே இருந்தா இது கூட புரியாதா? இந்த சின்ன விஷயம் கூட தெரியாதா? அங்கே முத்து வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாரு, இல்லைடா 2 டாஸ்கில் வந்து நீ பாயிண்ட் ரொம்ப வேணும்னு அடம்பிடிச்சு, அதை தான் சௌந்தர்யா அங்கே சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனாலும் வந்து அதை அப்படி சொல்லக்கூடாது. எல்லா இதுலேருந்து நான் எப்படி பாயிண்ட் எடுக்க முடியும்? நான் கேட்டால் வந்து கொடுத்துருவாங்களா, பிக் பாஸ் அதை அலோவ் பண்ணுவாங்களான்னு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறான். சவுண்டுக்கும் அதை ஒழுங்காக சொல்ல வரலன்னு தான் முத்து வந்து சொல்கிறாரு. அப்பயாவது புரிஞ்சுக்கணும்ல, இங்கே பாயிண்ட்டை போய் கேட்டு வாங்க முடியுமா? பிக் பாஸ் ஒத்துப்பாரான்னு எதுக்கு உளர்ந்துட்டு இருக்காங்க? அதை மீன் பண்ணல. பாயிண்ட்டை பேசி வாங்குற இடம் 2 இடம் இருந்தது. அது ஒன்று அந்த பவுலிங் டாஸ்க்கு, இன்னொன்று அந்த நியூஇயர்க்கு கொடுத்தா அந்த 5 பாயிண்ட்டு. அந்த இடத்துல நீ என்ன பண்ண அப்படின்னு தான் அவங்க சொல்ல வந்ததுன்னு முத்துக்குமரன் அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கப்புறமா உருட்டுறோன்னா என்ன லெவலில் கண்டஸ்டன்ட் பார்க்குறது? ஜாக்லின் கூட 2 இடத்துல கலாச்சிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவன் வந்து இந்த பக்கம் எல்லாரும் போகும்போது இந்த பக்கம் போகிறான்னு சொல்கிறான், ஆனால் அந்த வழி எங்கே இருக்குன்னு தான் தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னொன்று, இந்த அந்த நண்டு தோட்டி கொடுக்கும்போதே ஒரு படிக்கிறானுங்களே, எவன் எழுதுறான்னு தெரில. டேய் உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இந்த ஒரு திறமையை காட்டினாரு, மூளை வலிமையை காட்டினாருலாம் சொல்லிட்டு இருக்கு. என்னடா மூளை வலிமையை காட்டினாங்க? இது அவங்க ஃபேனுன்னு சொல்லிக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்கடா இதெல்லாம் கேட்டு. எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரில. அட்லீஸ்ட் பிளேவை பார்த்தாது எழுதணும்ல. எல்லாருக்கும் சம்மந்தம் இல்லாமல் எழுதுறானுங்க. அப்படியே இந்த 5 ரூபா கொடுத்தா 500 ரூபா கூவாங்கன்னாங்களே, அந்த மாதிரி கூவிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் எழுதி கொடுத்துருக்கானுங்க பாருங்க. அதை ஒரு கண்டஸ்டன்ட் போகும்போது இப்படி சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. இவருக்கு திருவள்ளுவர் பற்றி அந்த இதெல்லாம் போட்டதெல்லாம் வந்திருக்கு டிசைன் பண்ணி. அதில் அங்கே வாட்சி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருந்தது. அங்கே வெல் பிளேடு அப்படின்னும் போது நான் ஷாக் ஆகிட்டேன். என்னம்மா இது ஜாக்லின் அப்படின்னு பார்த்தா அவங்களே சிரிக்கிறாங்க. அப்புறமா என்ன ப்ளே பண்ணுன்னு தெரிலடா அப்படின்னு. அந்த லெவலில் தான் இவர் இருந்தது. அதே தான் அவங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அது பொருந்தும். இவருக்கு 100% பொருந்ததுன்னா அவங்களுக்கு 200% பொருந்தும். அடுத்து விக்கெட் அங்கே தான் தூக்கணும். ஆனால் அதை வச்சு தான் இங்கே ப்ளே நடக்கும். ஒன்று பார்ப்போம் எவ்வளோ தூரம் அந்த வண்டி ஓடுது, அந்த உருட்டு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்காவது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அட்ரஸ் பண்ணிவிட்டு ரயான் பண்ண தவறெல்லாம் சுட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டை கொடுக்குறாரா, இல்லைனா டிக்கெட்டை கொடுத்து முடிச்சிடுவோம், இங்கே தான் பூசு வேலை பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.